அனைவருக்கும் என்னுடைய இனிமையான பொன்னான காலை வணக்கங்கள். இந்த அன்புங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பொன்னான ஒரு வார்த்தை, கவித்துவமான ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை, ஆத்மார்த்தமான ஒரு வார்த்தைங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளுடைய உறவுகளோ, நம்மளுடைய பெற்றவங்களோ, நம்ம கூட பிறந்தவங்களோ நம்ம மேலே அன்பு வைக்கிறது மிகப்பெரிய விஷயம் கிடையாது. அது இயற்கையாகவே நம்மளுடைய அடித்தளமாகவே அது தானாகவே வந்துடும். ஆனால் நம்மளை யாருனே தெரியாத ஒருத்தங்க நம்ம மேலே அன்பு வைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயங்க. அது எதன் மூலிமா நம்ம மேலே யாருமே தெரியாதவங்க ஒருத்தங்க அன்பு வைக்கிறாங்கன்னா, அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நாம் அவங்கக்கிட்ட நடந்துக்கிற நாகரிகமான முறையிலையும், நம்மளுடைய செயல்கள் மூலியமாகவும், நம்மளுடைய ஒழுக்கம் மூலியமாகவும், நம்மளுடைய வளர்ப்பு மூலியமாகவும் அது வரதுங்க. அந்த அன்புங்கிறது பார்த்திங்கன்னா, மூணாவது மனுஷங்க நம்ம மேலே அன்பு வைக்கிறதுக்கு இதுதான் மூலதன காரணமாக அமையுது. ஸோ எல்லோரும் அன்பாக இருங்க, அனுசரணையாக இருங்க, அக்கறையாக இருங்க, பாசத்தோடு இருங்க, விட்டு கொடுத்து வாழுங்க, கோபப்படாதீங்க. விட்டு கொடுத்து வாழுங்க அப்படின்னா உங்களுடைய சுயமரியாதை இழந்துட்டு நீங்கள் விட்டு கொடுத்து வாழணுங்கிற அவசியம் கிடையாது. யாராவது உங்களை யாரும் விட்டு கொடுக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, உங்கள் மேலே உங்கள் அன்புக்காக ஏங்கி உங்களை யாரும் விட்டு கொடுக்காமல் வாழ்கிறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் எதையுமே விட்டு கொடுத்துறாதீங்க. இதுதாங்க உண்மை. ஏன்னா இந்த உலகத்தில் அன்பை பெறுறது மிகப்பெரிய ஒரு விஷயங்க. இந்த உலகத்தில் காசு பணத்தை எல்லாருமே தேடி போகிறாங்க. அதுதான் இந்த உலகத்தில் வாழ்க்கையாகவும் மாறிடுச்சு. இன்றைய உலகத்தில் காசு பணம் தான் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையாக மாறிடுச்சு. ஆனால் அதை விட முக்கியம் இந்த உலகத்தில் அன்பையும் பாசத்தையும் புண்ணியத்தையும் சேமிக்கும். ஏன்னா இந்த பூமியில் நம்ம சம்பாதிச்ச காசு பணமாகட்டும், சொத்து பத்தாகட்டும், எல்லாமே இந்த பூமியில் நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது விட்டுட்டு போயிடுவோம். நம்மளுடைய மகனோ, நம்மளுடைய மகளோ, இல்லை நம்மளுடைய சொந்த பந்தங்களோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் நாம் இந்த பூமியை விட்டு போகும்போது நாம் எதை கொண்டு போவோம் அப்படின்னா, நம்ம மற்றவங்க மேலே வச்ச அன்பையும், நாம் சேர்த்து வச்ச புண்ணியத்தையும், நம்மளுடைய ஒழுக்கத்தையும், நம்மளுடைய நடத்தையும் தான், நம்ம இந்த பூமியில் நடந்துக்கிட்ட விதத்தையும் தான் இந்த பூமியை விட்டு போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போவோம். அதற்கான பரிசு தான் அந்த பூமியை விட்டு போகும்போது நமக்கு கிடைக்க போகுது. ஸோ யாருமே யாருக்காகவும் விட்டு கொடுத்து வாழுங்க. அதுதாங்க உண்மையான ஒரு விஷயம். எல்லோரும் விட்டு கொடுத்து வாழுங்க, அன்பாக வாழுங்க. இதுதான் முக்கியமே தவிர வேறு எதுவும் முக்கியம் கிடையாது. இந்த உலகத்தில் யாரும் யாரை விட உயர்ந்தவங்களும் கிடையாது, யாரை விட தாழ்ந்தவங்களும் கிடையாது. எல்லாருமே இந்த உலகத்தில் சரிசமமானவங்க தான். ஏன்னா இந்த உலகத்தில் பணக்காரனும் போக வேண்டிய இடம் எரிமேடை தான், ஏழையும் போக வேண்டிய இடம் எரிமேடை தான், பிச்சைக்காரனும் போக வேண்டிய இடம் எரிமேடை தான். ஸோ எல்லாருமே இந்த உலகத்தில் கடைசியில் எரிமேடைக்கு போய் சாம்பலாகத்தான் முடிய போகிறோம். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்திங்கன்னா ஆத்மார்த்தமாக அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை, அழகான ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷமும் ரசித்து கொண்டாடுங்க. அழகாக வாழுங்க. கவிதை மாதிரி வாழ்ந்துட்டு போங்க இந்த வாழ்க்கையை. அனைவருக்கும் நன்றி.